சன்னா மசாலாவும் கேழ்வரகு ஆப்பமும் கோதுமை மாவில் சாஃப்டான சப்பாத்தியும் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த கேழ்வரகு மாவு ஒரு 200 ml கப்பில் ஒரு கப்பு போட்டு, நீங்கள் இட்லி தோசைக்கு வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற மாவுலேருந்து ஒரு 2 கரண்டி மாவை இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் அளவு ஈஸ்ட்டு கலந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த ஈஸ்ட்டு கலந்து செய்யும்போது நீங்கள் காலையில் மாவை கரைச்சி காலையிலேயே ஆப்பம் சுட்ட முடியும். ஒரு மணி நேரம் இது புளிக்க வைக்கணும். ஈஸ்ட்டு கலந்ததுனால 1 மணி நேரம் கழித்து பார்த்திங்கனாலே நல்லா மாவு உப்பி ஆப்பம் சுடுற ஸ்டேஜுக்கு அது வந்திருக்கும். இப்போ சன்னா மசாலா ரெடி பண்ணுறதுக்கு பாத்திரத்தில் நைட்டே ஊற வச்சுருக்கிற இந்த கொண்டக்கடலையை இதில் சேர்த்துக்கிடணும். நைட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் வேகிறது சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து 4-5 விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க. இந்த ஆப்பத்துக்கான பாத்திரத்தில் ஒரு துளி எண்ணெய் சேர்த்து நல்லா ட்ரையாக இருக்கணும் பாத்திரம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூ இதை இடித்து வச்சுக்கோங்க. அதே போல் இஞ்சி ஒரு 2-3 பல் பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வெண்ணெய் போட்டுக்கோங்க. போட்டு பூண்டு, வெங்காயம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா கூட நீங்கள் விட்டுடலாம். இந்த தக்காளியையும் போட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு குழம்பு மல்லித்தூளும் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளும் சேர்த்து இதை வதக்கி எடுத்து இதை ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கணும். இந்த கொண்டக்கடலை இந்த மாதிரி லேசாக நீங்கள் அமுக்குனாலே அது இந்த உடஞ்சி வரணும். அந்த ஸ்டேஜுக்கு அது வெந்திருக்கணும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொண்டக்கடலையை மிக்சியில் இது மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மசாலாவும் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு இந்த பே லீஃப் ஒன்றும் தட்டி வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூவையும் போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதையும் போட்டு தாளித்து, கருவேப்பிலை போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா பிரிஞ்சி இலை போட்டிருக்குறோம். இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை முதல்ல ஊற்றிக்கோங்க. ஊற்றி அது நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற இந்த கொண்டக்கடலை, உப்பு நம்ம மசாலாவிலையும் சேர்த்துருக்குறோம், இந்த கொண்டக்கடலையும் சேர்த்துருக்கோம், அதனால திரும்ப உப்பு சேர்க்கக்கூடாது, இதோட அது போதும். இப்போ இது நல்லா கொதித்த உடனே இதில் நம்ம இந்த கொண்டக்கடலை அரைச்சி வச்சுருக்கிற விழுதை கடைசியாக இதில் சேர்த்து அது நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா மல்லித்தழையை தூவி இறக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த சன்னா மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கொண்டக்கடலையில் குழம்பு செய்யலாம், சுண்டல் செய்யலாம், இது மாதிரி சன்னா மசாலா அல்லது கடலைக்கறி இப்படி நிறைய நம்ம செய்ய முடியும். இந்த சன்னா மசாலா செய்கிறதுக்கும் ஒன்றுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது மாதிரி நீங்கள் செய்து பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவை பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இது மாதிரி ஊற்றி நம்ம எப்பயும் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குவோம். விட்டுட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி வச்சிங்கன்னா அந்த ஆப்பம் ரெடி ஆயிரும். இது மாதிரி ஒரு 2 ஆப்பமும் இந்த கொண்ட கடலையும் கொஞ்சம் நிறையா உள்ள மாதிரி இந்த மசாலா சன்னா மசாலாவும் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நல்லா சாஃப்டான ஆப்பமாக இருக்கும், நீங்கள் ஈஸ்ட்டு வச்சு புளிக்க வச்சுருக்கிறதுனால. இப்போ சப்பாத்தி மாவுக்கு இந்த மாவு எடுத்தது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு பட்டர் போட்டுக்கோங்க. இந்த பட்டர் போட்டு நீங்கள் சப்பாத்தி செஞ்சிங்கன்னா அந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த பட்டர் எல்லா மாவுலேயும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நம்ம சப்பாத்தி பிசைகிற மாவுக்கு பக்குவத்துக்கு அதை நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பட்டர் போடும்போது இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப அழுத்தி பிசையணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலே போதும். இந்த மாதிரி சப்பாத்தி கல்லை தேய்ச்சி இந்த தோசைக்கல்லை போட்டு லேசாக திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. ரொம்ப எண்ணெய் விடணும்னு அவசியம் கிடையாது. எண்ணெய் இல்லாமல் செஞ்சிங்கன்னாலும் இது சாஃப்டாக தான் இருக்கும். அதை இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. திருப்பி போட்டு அதே போல் ஒரு 2-3 ட்ராப்பு நீங்கள் எண்ணெய் விட்டிங்கனாலே போதுமானது.
இப்போ எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. இந்த சப்பாத்தி வெந்த உடனே எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள். ஒரு 2 சப்பாத்தியும் இதே மாதிரி சன்னா மசாலாவை நிறையா கடலையோடையும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னாலும் இதுவும் நல்லாயிருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே வந்து இந்த சப்பாத்தி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால டேஸ்ட்டாகவும் இருக்கும். செய்து பாருங்கள்.